अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आज शाम से इंशाअल्लाह இன்று மாலையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பிரித்தானியாவின் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகள் முறையாக ஆரம்பமாகும். இந்த ஜலசாவானது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதில் ஜமாஅத்தின் அறிவு, நல்லொழுக்க நிலை மற்றும் ஆன்மீக நிலைகளை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அல்லாஹ் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இதிலிருந்து முழுமையான முறையில் பயனடைவதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இப்பொழுது நான் ஜலசாவில் டியூட்டி கொடுக்கக்கூடிய மற்றும் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்துரைப்பேன். இஸ்லாத்தில் விருந்தினர்களுக்கு மதிப்பளிக்குமாறும் கண்ணியம் வழங்குமாறும் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விருந்தினர்களுக்குரிய தகுந்த உரிமையை வழங்குங்கள். இந்த உரிய உரிமையானது நிலைமைகளுக்கு ஏற்ப சில நாட்களுக்குரிய விருந்து உபசரிப்பாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அறிவுரையின் தாக்கம் எவ்வாறு இருந்ததென்றால், சஹாபா தியாகங்கள் செய்து விருந்து உபசரிப்பு செய்து வந்தார்கள். அன்றைய காலத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் சஹாபாவின் நிலைமைகள் வசதி வாய்ந்ததாக இருக்கவில்லை. 2 வேளை உணவு கிடைப்பதும் சிரமமானதாக இருந்தது. சஹாபா தங்களது மற்றும் தங்களுடைய மனைவி மக்களின் வயிற்றை கட்டிக்கொண்டு தங்களுடைய உரிமைகளை விட்டுவிட்டு விருந்து உபசரிப்பு செய்து வந்தார்கள். இது தொடர்பாக சஹாபாவின் விருந்து உபசரிப்பின் ஒரு புகழ்பெற்ற சம்பவம் அறிவிப்பில் வருகிறது. ஒரு சஹாபியின் வீட்டிற்கு விருந்தினர் வந்தார். அவரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியோடு அனுப்பினார்கள். வீட்டில் குழந்தைகளுக்கான சிறிதளவு உணவு மட்டுமே எஞ்சியிருக்கிறது என்று அந்த சஹாபியின் மனைவி அவருக்கு கூறியபோது, அவர்கள் விருந்தினர்களுக்காக குழந்தைகளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்துவிட்டு விருந்தினரை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். தாங்களும் விளக்கை அணைத்துவிட்டு உணவு உண்ணவில்லை. மாறாக விருந்தினருக்கு முன்பு அவர்களும் உணவு உண்பது போன்று நடந்து கொண்டனர். தாங்களும் பசியுடன் உறங்கிவிட்டனர். குழந்தைகளும் பசியுடன் இருந்தனர். அல்லாஹ் மகிழ்ச்சியடைந்து இந்த செயலை எந்த அளவுக்கு பாராட்டினான் என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பற்றி தெரியப்படுத்தினான். அடுத்த நாள் காலை பொழுதில் அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அன்னார் கூறினார்கள், நீங்கள் இரவில் விருந்தினருக்கு உணவு வழங்கியது மற்றும் அவருக்கு உணவளிப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட திட்டம், இவைகளின் மூலம் அல்லாஹ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் அவன் புன்னகைத்தான். ஆக இதுவே விருந்து உபசரிப்பிற்கான அந்தஸ்து ஆகும்.
इन दिनों में எனவே இன்றைய நாட்களில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்கள் ஜலசாவை கேட்பதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் தொண்டாற்றுவது மற்றும் விருந்து உபசரிப்பு செய்வது பணியாளர்களின், ஒவ்வொரு டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களின் மற்றும் ஒவ்வொரு பொறுப்பாளரின் கடமையாகும். அவர் எந்த துறையில் பணி செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரியே. இந்த நாட்களில் குறிப்பாக கடின உழைப்பு, பொறுமை மற்றும் துஆவை கைக்கொள்ளுங்கள். விருந்தினர் தரப்பிலிருந்து ஏதேனும் கடினமான வார்த்தைகளை செவியுற்றாலும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தியவாறு அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு அதை கண்டுகொள்ளாதீர்கள். இங்கு பல்வேறு துறைகள் செயல்படுகின்றன. நான் கடந்த ஹுத்பாவிலும் சுருக்கமாக எடுத்துரைத்திருந்தேன். அதாவது, ஒவ்வொரு துறையின் பொறுப்பாளரும் அதன் தன்னார்வலர்களும் தங்களுடைய கடமைகளை அழகிய முறையில் நல்லொழுக்கத்தோடு நிறைவேற்றுங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இது தொடர்பான ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. அன்னார் குறிப்பாக விருந்தினர்களோடு அழகிய முறையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக வழிகாட்டி வந்தார்கள். அன்னாரின் கூற்றுகள் மற்றும் சம்பவங்கள் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்ஸாமில் இருந்து வந்திருந்த விருந்தினர்களின் விருந்து உபசரிப்பு பற்றிய ஒரு புகழ்பெற்ற சம்பவம் உள்ளது. எவ்வாறு அன்னார் அவர்களை கவனித்துக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நாம் கேட்கின்றோம். மேலும் நாம் எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கருத்தில் கொண்டார்கள் என அதை கேட்டு இன்பமடைகிறோம். ஆனால் இது இந்த அனைத்து பணியாளர்களும், டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களும் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தம்மை முன்வைத்துள்ள அனைவருக்கும் ஓர் படிப்பினையாகும். சம்பவம் இவ்வாறு வருகிறது. ஒருமுறை அஸ்ஸாமிலிருந்து சில விருந்தினர்கள் வந்தனர். லங்கர்ஹானா வந்தடைந்ததும் தாங்கள் தங்களது வண்டியை விட்டு கீழே இறங்கினர். சாமான இறக்குங்கள் என்று கூறியபோது லங்கர்ஹானாவின் பணியாளர்களின் நடவடிக்கை சரியானதாக இருக்கவில்லை. இதன் காரணமாக அவர்கள் கோபித்துக் கொண்டனர். மேலும் அதே வண்டியில் அமர்ந்து திரும்பச் சென்று விட்டனர். அதாவது வந்த வண்டியிலேயே கிளம்பினர். வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது தொடர்பாக தெரிய வந்தபோது, இப்படிப்பட்ட நிலை ஏன் வந்தது, விருந்தினர் ஏன் கோபமாக சென்று விட்டார் என மிகுந்த கோபம் கொண்டார்கள். அன்னார் உடனடியாக வீட்டை விட்டு கிளம்பினார்கள். கிளம்பிய வேகத்தில் சரியான முறையில் காலணிகளை அணிவது கூட சிரமமாக இருந்தது. மேலும் அந்த வண்டிக்கு பின்னாலேயே வேக வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். விருந்தினர்களோ குதிரை வண்டியில் பயணித்தார்கள். அதனால் அவர்கள் சற்று தூரம் சென்று விட்டார்கள். ஆனால் அன்னார் நடைப்பயணமாகவே மிக வேகமாக சென்று அவர்களை பின்தொடரலானார்கள். அறிவிப்பில் வருகிறது, காதியானுக்கு அருகில் ஓடக்கூடிய வாய்க்காலை சென்றடைந்ததும் அன்னார் விருந்தினர்களை தடுத்தார்கள். மேலும் அவர்களை திரும்ப அழைத்து வந்தார்கள். அன்னார் அவர்களை திரும்ப அழைத்து வந்த விதம், மேலும் அதில் விருந்தினர்களுக்குரிய கண்ணியம் மற்றும் மதிப்பு வழங்கியது என்பது ஒரு வினோதமான காட்சியாக இருந்தது. அன்னார் விருந்தினர்களிடம் கூறினார்கள், தாங்கள் உங்களுடைய வண்டியிலேயே அமர்ந்திருங்கள், அதாவது குதிரை வண்டியிலேயே அமர்ந்திருங்கள், நான் நடந்து உங்களோடு வருகிறேன் என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னாரின் இந்த நடத்தையை கண்டு விருந்தினர்களும் வெட்கினர். மேலும் நாங்கள் குதிரை வண்டியில் அமர்ந்து பயணிக்க முடியாது என்று கூறினர். நாங்களும் தாங்களோடே நடந்து வருகிறோம் என்றனர். மீண்டும் மீண்டும் நாங்கள் வண்டியில் அமர மாட்டோம், நாங்கள் உங்களோடு நடப்போம் என கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் காதியான் திரும்பி வந்தனர். லங்கர்ஹானா வந்ததும் அன்னாரே விருந்தினர்களின் சாமான்களை இறக்குவதற்காக கையை கொண்டு போனார்கள். ஆனால் அங்கிருந்த பணியாளர்களுக்கு தங்களது தவறு பற்றிய உணர்வு ஏற்பட்டிருந்தது. அவர்களும் மிகவும் வெட்கி இருந்தனர். எனவே அவர்கள் உடனடியாக முன்னே சென்று சாமான்களை இறக்கத் தொடங்கினர். பிறகு அவர்களின் உணவுக்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அஸ்ஸாமிலிருந்து வந்தவர்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்காக குறிப்பான உணவிற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். லங்கர்ஹானா தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இந்த வழிகாட்டலானது அந்த விருந்தினர்களுக்கானதாக இருந்தது என்பதையும் நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே வேளையில் ஜலசாவின் நாட்களில்
ஒரே போன்று உணவு சமைக்கப்பட வேண்டும் என்றும் அன்னாரே கூறியிருந்தார்கள். அதுவே அனைத்து விருந்தினர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அதிக எண்ணிக்கையில் மக்கள் இருப்பார்கள். வெவ்வேறான ஏற்பாடுகள் செய்வது என்பது சிரமமானதாக இருக்கின்றது. அதேபோன்று விருந்து உபசரிப்பிற்கான இன்னொரு உதாரணம் ஹசரத் முஃப்தி முஹம்மத் சாதிக் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கூறுகிறார்கள், எனக்கு நினைவுள்ளது, ஒரு முறை நான் லாகூரிலிருந்து காதியான் வந்திருந்தேன். அநேகமாக 1897 ஆண்டு அல்லது 1898 ஆண்டு நடந்த சம்பவமாகும். என்னை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் அமர வைத்தார்கள். அது அப்பொழுது ஒரு சிறிய இடமானதாக இருந்தது. பின்னாட்களில் அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதனால் பள்ளிவாயில் அது சற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் கூறினார்கள், தாங்கள் இங்கேயே அமருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு அன்னார் உள்ளே சென்றார்கள். முஃப்தி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் ஏதேனும் பணியாளரின் கையில் உணவை அனுப்புவார்கள் என்று நான் கருதினேன். ஆனால் சில நிமிடங்களுக்கு பின் வீட்டினுடைய ஜன்னல், அதாவது பள்ளிவாயிலுக்கும் அன்னாரினுடைய வீட்டிற்கும் இடையே இருந்த சுவற்றில் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதாவது ஜன்னலை போன்ற ஒரு கதவு. அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அங்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே தம்முடைய கைகளில் உணவு தட்டை தூக்கியவாறு எனக்காக உணவு கொண்டு வந்தார்கள். மேலும் என்னை பார்த்து, நீங்கள் சாப்பிடுங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். கூறுகிறார்கள், அப்பொழுது என்னை அறியாமலேயே எனது கண்களில் கண்ணீர் வழிந்தோடின. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய வழிகாட்டி ஆவார்கள், தலைவர் ஆவார்கள். அவர்கள் நமக்கு தொண்டாற்றுகின்றார்கள் என்றால் நாம் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு எவ்வாறு தொண்டாற்ற வேண்டும், இது ஒரு முன்மாதிரியாக இருந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நமக்கு விருந்து உபசரிப்பு தொடர்பான இது போன்ற பல சம்பவங்கள் காண கிடைக்கின்றன. மக்களிடம் ஒருமுறை கூறினார்கள், எந்த விருந்தினருக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பது எப்பொழுதும் எனது சிந்தனையில் இருக்கின்றது. மாறாக எதுவரை இயலுமோ விருந்தினருக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் எப்பொழுதும் வலியுறுத்துகிறேன். விருந்தினரின் உள்ளமானது கண்ணாடியை போன்று மென்மையானதாக இருக்கிறது. லேசாக ஏதேனும் பட்டாலும் உள்ளம் உடைந்து போய்விடுகின்றது. பிறகு அன்னார் கூறினார்கள், சில விருந்தினர்கள் மிகவும் உணர்ச்சி வாய்ந்தவர்களாக உள்ளார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போன்று அஸ்ஸாம் மக்களின் உதாரணத்தை வழங்கினார்கள். பல்வேறு சமுதாயங்களுக்கு தத்தமது வழிமுறைகளும் நிலைமைகளும் இருக்கின்றன. சிலர் விரைவில் உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றனர், கோபம் வந்து விடுகின்றது. எனவே அன்னார் கூறினார்கள், அவர்கள் ஏன் உணர்ச்சி வசப்பட்டார்கள், ஏன் அவர்களுக்கு கோபம் வந்தது என்று பார்க்காதீர்கள். விருந்தினரின் உள்ளமானது கண்ணாடியை போன்றதாகும். அது உடைந்து விடுகின்றது. எனவே அதற்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுவதற்கு முன்பாக, அது உடைந்து போவதற்கு முன்பாக நீங்கள் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். ஆக இதுதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எஜமானரை பின்பற்றியவாறு விருந்தினர்களின் விருந்து உபசரிப்பிற்காக வழங்கிய அறிவுரை மற்றும் முன்மாதிரி ஆகும். இன்னொரு சம்பவம் கூறப்படுகிறது. ஒருமுறை அதிக விருந்தினர்கள் வந்திருந்தனர். லங்கர்கானாவின் பொறுப்பாளர் மியா நஜ்முத்தீன் அவர்களிடம், பாருங்கள், அதிக விருந்தினர் வந்துள்ளனர். அவர்களில் சிலரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சிலரை அறிந்திருக்க மாட்டீர்கள். எனவே அனைவரையும் கண்ணியத்திற்குரியவர்களாக கருதி அவர்களை விருந்து உபசரிப்பதுதான் சரியானதாகும். அனைவருக்கும் மதிப்பும் மரியாதையும் வழங்குவது அவசியமாகும். இவர் ஏழை அல்லது இவர் செல்வந்தர் என்று பார்க்கக்கூடாது. இவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாரா அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறாரா அல்லது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் நாட்டிலிருந்து வந்துள்ளாரா அல்லது இங்கே இருக்கக்கூடியவரா என்று பார்க்கக்கூடாது. இன்றைய நாட்களில் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அனைவரும் விருந்தினர்களாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பின் பேரில் ஜலசாவை கேட்பதற்காக வந்துள்ளனர். எனவே அவர்களுக்கு மதிப்பளிப்பதும் கண்ணியம் வழங்குவதும் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பதும் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொள்வதும் அவசியமாகும். எனவே பாருங்கள்,
அன்னார் எவ்வாறு விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அன்னார் தன்னுடைய பணியாளர்களுக்கும் இதையே கூறினார்கள். அதாவது, நீங்கள் விருந்தினர்களை சரியான முறையில் கவனிப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு தொண்டாற்றுவீர்கள் என்று நான் உங்கள் மீது நல்லெண்ணம் கொள்கின்றேன். எனவே ஒவ்வொரு பணியாளரும் எப்பொழுதும் எந்த இடத்தில் எந்த துறையில் அவருக்கு டியூட்டி இருக்கின்றதோ அங்கு விருந்தாளர்களின் விருந்து உபசரிப்பிற்கான உரிமையை செலுத்துவதற்கு முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அது உணவு பரிமாறக்கூடிய கூடாரமாக இருக்கட்டும் அல்லது வேறு பிற இடங்களாக இருக்கட்டும், அவர்கள் முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நான் முன்பு கூறியது போன்று பல்வேறு துறைகள் செயல்படுகின்றன. நுழைவுச்சீட்டு தயாரிப்பதிலிருந்து ஜலசா திடல் வரை வருவதற்கான பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அவைகளில் விருந்தினர்களோடு தொடர்பு ஏற்படுகின்றது. அங்குள்ள ஒவ்வொரு பணியாளரும் தனது அழகிய நடத்தை மற்றும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். உணவு சமைக்கக்கூடிய, உணவு பரிமாறக்கூடிய துறைகள் இருக்கின்றன. இந்த துறைகளும் விருந்து உபசரிப்பிற்கான உரிமையை செலுத்த வேண்டும். ஏனென்றால் விருந்து உபசரிப்பில் இது மிக முக்கிய அம்சமாகும். விருந்தினர்களுக்கு வயிறு நிரம்ப உணவளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு கண்ணியத்தோடு உணவு பரிமாற வேண்டும். லங்கர்கானாவில் பணி செய்பவர்களும் சிறந்த முறையில் உணவு சமைப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருளால் அவர்கள் முயற்சிக்கவும் செய்கிறார்கள். அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது தேவைக்கேற்ப உணவு கிடைக்க வேண்டும். பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாது. தூய்மை துறை, இதிலும் முழுமையான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். தூய்மை ஈமானின் அம்சமாகும், சாதாரண விஷயம் இல்லை. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை ஈமானின் ஒரு பகுதி ஆகும். எனவே இதன் பக்கம் குறிப்பான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இதில் சுற்றுப்புற சூழலின் தூய்மையும் உள்ளடங்கும். மேலும் நமது பிற ஏற்பாடுகள் உள்ளன. குளியலறை போன்றவைகள், அவைகளின் சுத்தமும் உள்ளடங்கும். ஜலசா திடலுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக மக்களை அழைத்து வரக்கூடிய பணியாளர்களும் மென்மையோடும் அன்புடனும் கவனமூட்டுங்கள். சில மக்கள் சரியான புரிதலை கொண்டிருப்பதில்லை. மேலும் ஜலசாவை முழுமையான முறையில் கேட்பதில்லை. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறையை பேணும் பணியாளர்கள், அவர்களும் ஆண்களிலும் பெண்களிலும் அவர்களுக்கு அன்புடனும் நேசத்துடனும் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தர்பியத்து துறையும் கூட மக்களை ஜலசா திடலில் அமர வைத்து ஜலசா நிகழ்ச்சிகளை கேட்கச் செய்யும் பணியை செய்கிறது. அந்த நேரங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும், அடைக்கப்படவும் வேண்டும். எவ்வாறு இருப்பினும் எல்லா இடங்களிலும் பணியாளர்கள் இந்த நாட்களில் அழகிய நடத்தையை தனது குறிப்பான முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்த நல்லெண்ணத்திற்கு ஏற்ப செயல்பட முழுமையான முறையில் முயற்சி செய்யுங்கள். இதே போன்று நான் சில விஷயங்களை விருந்தினர்களுக்கும் கூறுகின்றேன். சில ஜமாத் அல்லாத விருந்தினர்களும் இங்கு வருகின்றனர். அவர்களுக்கு ஒரு குறிப்பான தனித்துறை நிறுவப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு சிறப்பான விருந்து உபசரிப்பு செய்யப்படுகின்றது. ஏனென்றால் இவர்கள் அந்நியர்கள் ஆவார்கள். ஆனால் அந்த ஒரு சிலரை தவிர விருந்தினர்களின் பெரும்பான்மை அஹ்மதி மக்களுடையதாகும். நீங்கள் இங்கு ஜலசா கேட்பதற்காக வந்துள்ளீர்கள். எனவே ஏற்பாடு சிறந்ததாக இருக்கிறதா இல்லையா என்கின்ற விஷயங்களுக்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நீங்கள் சிறந்த முறையில் உபசரிக்கப்பட்டீர்களா இல்லையா, அல்லது ஏதேனும் பணியாளரின் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது போன்றவற்றை கவனிக்காதீர்கள். அசல் நோக்கம் ஆன்மீக உணவை பெறுவதாகும். நீங்கள் அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே கூறிவிட்டது போன்று விருந்து உபசரிக்கக்கூடியவர்கள் விருந்து உபசரிப்பின் உரிமையை நிறைவேற்றுவதற்கு முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று கலந்து கொள்பவர்களும் பணியாளர்களிடத்தில் ஏதேனும் பலகீனங்கள், குறைகள் இருந்துவிட்டால் அவைகளை கண்டுகொள்ளாதீர்கள். இவைகளில் தூய்மை துறை இருக்கின்றது. அவர்கள் அதற்கான பயிற்சி பெற்ற மக்கள் ஒன்றும் இல்லை. அல்லது ஒழுங்குகளை பேணும் துறை பணி செய்கின்றது. அவர்களும் காவல்துறையில் பணிபுரிபவர்கள் ஒன்றும் இல்லை. அல்லது நுழைவாயிலில் பணி செய்யக்கூடியவர்கள்
அவர்களும் பயிற்சி பெற்றவர்கள் இல்லை, அல்லது போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பயிற்சி பெற்ற காவல்துறையினர் இல்லை. இந்த அனைத்து மக்களும் தன்னார்வலர்கள் ஆவர். விருந்தினர்களின் சேவைக்காக அவர்கள் தம்மை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், சிலர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் இளைஞர்கள், இன்னும் சிலர் வேறு துறைகளோடு தொடர்புடையவர்கள், நல்ல துறைகளில் பணி செய்பவர்கள், நல்ல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் நாம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஓர் உணர்வுடன் தொண்டாற்றுகின்றனர். எனவே அவர்களின் உணர்வுகளை பாராட்டியவாறு அவர்களோடு முழுமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்குங்கள். அவர்களின் பலவீனங்களை கண்டுகொள்ளாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்றால் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களோ அந்த நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள். மேலும் இதன் மூலம் பரஸ்பர தொடர்புகளும் மேலும் வலுப்பெறும். அனைத்து விருந்தினர்களும் அவர்கள் இங்கு வந்த நோக்கம் என்ன, மேலும் அந்த நோக்கமானது உயர்வான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது மற்றும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக முழுமையடைய முடியும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். உணவு உண்ணும் கூடாரத்தில் ஒவ்வொரு விருந்தினரின் கடமை என்னவென்றால், உணவு சாப்பிட்ட பிறகு உடனடியாக கூடாரத்தை காலி செய்ய வேண்டும். அதனால் பிற மக்கள் வந்து உணவு உண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். சில முறை இடப்பற்றாக்குறையினால் விருந்தினர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் பேருக்காக உணவு வழங்கப்படுகிறது. எனவே உணவு சாப்பிட்ட பிறகு உடனடியாக கூடாரத்திலிருந்து வெளியே செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அங்கே நின்று கொண்டு பேச்சில் நேரத்தை கழிக்காதீர்கள். நீங்கள் பேச வேண்டுமென்றால் வெளியே சென்று பேசுங்கள். அதே போன்று பணியாளர்கள் உணவை தட்டுகளில் பரிமாறுகின்றனர். நான் அவர்களிடமும் கூறியிருக்கின்றேன், நீங்கள் கேட்கின்ற அளவு அவர்கள் உங்களுக்கு உணவு தருவார்கள். உணவு வீணாகக்கூடாது. ரிஸ்கை எப்பொழுதும் மதிக்க வேண்டும். சில மக்கள் சிறிது ரொட்டி கரிந்திருந்தாலும் அல்லது ரொட்டி வேகாமல் இருந்தாலோ அதை வீசிவிடுகின்றனர். உண்ணுவதற்கு தகுதி வாய்ந்ததாக அது இருக்கிறது என்றால் அதை உண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கின்றார். அவ்வாறு சாப்பிடுவதனால் அவருக்கு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் தவிர உண்ண முயற்சிக்க வேண்டும். பொதுவாக ரொட்டிகள் இயந்திரங்களில் சமைக்கப்பட்டு வருகின்றன. அதை நான் பரிசோதித்தும் இருக்கின்றேன். ஆனால் சில வேளைகளில் சரியில்லாத ரொட்டிகளும் வந்து விடுகின்றனதான். எப்போது வரை ரொட்டிகள் மிக அதிகமாக கரிந்திருக்காதோ அல்லது மிகவும் வேகாமல் இருக்காதோ அவைகளை வீணாக்குவதில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று குழம்பு வீணாவதையும் தவிருங்கள். ஒருபுறம் இது ரிஸ்கை வீணடிப்பதாகும். அவ்வாறு செய்யக்கூடாது. மறுபுறம் அதே உணவு வேறு எவருக்கேனும் பயனளிக்க முடியும். பிறகு இன்னொரு பிரச்சனை என்ன எழுகிறதென்றால், எந்த உணவு தட்டுகளில் அதிகமாக மிஞ்சி விடுகிறதோ அதை குப்பை தொட்டிகளில் வீசினால் அதை அப்புறப்படுத்துவது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அதன் காரணமாக தூய்மை துறைக்கு மிக அதிக சுமை ஏற்படுகின்றது. அதிக வேலை செய்ய வேண்டியது வருகிறது. எனவே விருந்தினர்கள் ஜலசா சாலானாவின் இந்த நாட்களில் உணவை அருளாக கருதி உண்ணுங்கள். அதை வீணடிக்காதீர்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்மாதிரி என்னவாக இருந்ததென்றால், ஒரு முறை அன்னாருக்கு உணவிற்கான ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஏற்பாட்டாளர்கள் மறந்துவிட்டார்கள். அன்னாரும் வேலையில் மூழ்கியிருந்தார்கள். அன்னார் தனது உணவு தொடர்பாக கேட்டபோது அனைவரும் நிம்மதி இழந்தனர். ஏனென்றால் உணவு முடிந்து போயிருந்தது. அன்னார் கூறினார்கள், பரவாயில்லை, மக்கள் எங்கு அமர்ந்து சாப்பிட்டார்களோ அங்குள்ள உணவு விரிப்பில் ஏதேனும் ரொட்டி துண்டுகள் மிஞ்சி இருக்கிறதென்றால், குழம்பு இருக்கிறதென்றால் அதே கொண்டு வாருங்கள், நான் சாப்பிட்டுக் கொள்வேன் என்றார்கள். எனவே அன்னார் மக்கள் விட்டு சென்ற அந்த ரொட்டி துண்டுகளையே சாப்பிட்டார்கள். இது அன்னார் நமக்காக நிலைநாட்டிய அழகிய முன்மாதிரியாகும். எனவே எப்பொழுதும் நாம் ரிஸ்கை வீணாக்குவதிலிருந்து விலக வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனால் அங்கு பணி செய்பவர்களுக்கும் எளிதாக இருக்கும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை வீணாக்காதீர்கள் என்று கூறியுள்ளார்கள். உணவை மதித்தவாறு அதை உண்ணுங்கள். எது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை மகிழ்ச்சியோடு உண்ணுங்கள். சந்தேகமின்றி அன்னாரின் இந்த கூற்று குறிப்பாக விருந்தினர்களுக்குரியதாகும்.
எவர்கள் இதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்கள் தம்மோடு அருட்களை எடுத்துச் செல்கின்றனர். எனவே இதை நிரூபிக்க ஒவ்வொரு விருந்தினரும் ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும். அருட்களை கொண்டு வரக்கூடிய விருந்தினராக ஆகுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு சிரமத்திற்கு காரணமாகும் விருந்தினர்களாக ஆகாதீர்கள். மாறாக அவர்களை சிரமத்தை விட்டு வெளியே கொண்டு வருபவர்களாக மாறுங்கள். நாம் இங்கு வந்துள்ளோம் என்றால் ஜலசாவின் ஏற்பாட்டின் கீழ் டியூட்டி கொடுப்பவர்கள் டியூட்டி கொடுக்கின்றார்கள். ஆனால் கலந்து கொள்பவர்களும் பணி செய்பவர்களும் அனைவரும் அஹ்மதிகள் ஆவர். நம் அனைவரின் நோக்கம் ஒன்றாகும். அதாவது இங்கு நாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனை மற்றும் இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு ஏற்ப நம்முடைய நல்லொழுக்க ஆன்மீக அறிவு நிலைகளை சீர்திருத்த வேண்டும் என்பதாகும். அவர் டியூட்டி கொடுப்பவராக இருந்தாலும் அல்லது விருந்தினராக இருந்தாலும் அனைவரின் பணி என்னவென்றால் இதற்காக முயற்சிக்க வேண்டும். சில வேளைகளில் எப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகி விடுகின்றன என்றால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறது. பணியாளர்கள் மற்றும் லங்கர்கானா நிர்வாகம் எவ்வித பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது என முயற்சிக்கிறது. ஆனால் சில வேளைகளில் அதிக மக்கள் கூடும் இடங்களில் அனுமானம் தவறாகி விடுகின்றது, குறை வந்து விடலாம். இது தொடர்பாக நாம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர் அறிவுரையை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் கூறினார்கள், 2 நபர்களுக்கான உணவு 3 நபர்களுக்கு போதுமானதாகும். 3 நபர்களுக்கான உணவு 4 பேருக்கு போதுமானதாகும். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, 1 நபருக்கான உணவு 2 2 நபர்களுக்கானது 4 நபர்களுக்கும் 4 நபர்களுக்கானது 8 நபர்களுக்கும் போதுமானதாகும். எனவே இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயமும் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், அதாவது டியூட்டி கொடுப்பவர்களுக்கு எளிதை உருவாக்க வேண்டும். உணவு உண்ணும் கூடாரமாகட்டும் மற்றும் வேறு பிற இடங்களில் தூய்மையை கருத்தில் கொள்ளுங்கள். தூய்மை தொடர்பாக சிரமமின்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். வழிப்பாதைகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை வீசாதீர்கள். அதிலும் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள், அதாவது எங்கு அமர்கிறீர்களோ அங்கு சாப்பிட்ட பருகிய பிறகு சில மக்கள் கடைகளிலிருந்து பொருட்களை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அதனுடைய காலி பைகளை அல்லது கவர்களை இங்குமங்கும் வீசி விடுவதற்கு பதிலாக குப்பை தொட்டியில் போடுங்கள். அதன் மூலமாக பணியாளர்களுக்கு சிரமம் ஏற்படாது. குறைந்த நேரத்தில் அதிக பணி செய்து ஏற்பாட்டை சிறப்பான முறையில் செய்ய முடியும். பிறகு உயர்வான நல்லொழுக்கத்தின் வெளிப்பாடு எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். நான் பணியாளர்களிடத்திலும் கூறியிருக்கின்றேன், விருந்தினர்களும் மேலான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். எனவே கோபத்திற்கான சூழ்நிலைகள் உருவானாலும் கூட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தீய நடத்தையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அமைதியை மேற்கொள்ளுங்கள். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், துவா ஓதுங்கள். அதே போன்று குழந்தைகளுக்கான உணவு தொடர்பாகவும் கூறிவிடுகின்றேன், இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் மக்கள் குழந்தைகளுக்கு தட்டு நிரம்ப உணவு வழங்கி விடுகின்றனர். குழந்தைகள் அவ்வளவு உணவு உண்பதில்லை, அதன் மூலமாக உணவு வீணாகின்றது. எனவே இங்கும் நான் ஏற்கனவே கூறி வந்தது போன்று உணவு வீணாவதிலிருந்து தவிர்ந்திருங்கள். குழந்தைகளுக்கு சிறிது சிறிதாக போட்டுக் கொடுங்கள். மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டியது வந்தாலும் சரியே. எந்த நோக்கத்திற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜலசாவை துவங்கி இருந்தார்களோ அந்த நோக்கத்தை தாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் அருட்களை பெற்றுச் செல்பவர்களாகவும் ஜலசாவின் அருட்களை கொண்டு தமது மடியை நிரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் இதையும் கூறியிருந்தார்கள், அதாவது ஜலசாவில் அமர்ந்து அழகிய முறையில் சொற்பொழிவுகளை கேளுங்கள், நல்லது கெட்டதுகளை பார்க்காதீர்கள். மாறாக எந்த விஷயம் எடுத்துரைக்கப்படுகிறதோ அதை மட்டும் பாருங்கள். அது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைக்கு ஏற்ப உள்ளவைகளாகும். அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை யார் கூறுகிறார், எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்பனவற்றை பார்க்க வேண்டியதில்லை.
அன்னார் கூறினார்கள், அனைவரும் கவனத்துடன் கேளுங்கள். நான் எனது ஜமாத் பிறகு எனக்கும் கூட விரும்புவது என்னவென்றால், சொற்பொழிவுகளில் உள்ள வெளிப்படையான விஷயங்களை விரும்பாதீர்கள். எல்லா நோக்கங்களும் சொற்பொழிவாற்றுபவர் எவ்வளவு அழகிய முறையில் சொற்பொழிவாற்றுகிறார், சொற்கள் எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றன என்பதை கவனிப்பதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. இதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் விரும்புவது என்னவென்றால், இது செயற்கையானதல்ல. மாறாக என்னுடைய இயல்பு எதிர்பார்க்கக்கூடியது என்னவென்றால், எந்த பணி செய்யப்படுகிறதோ அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எந்த விஷயம் கூறப்படுகிறதோ இறைவனுக்கானதாக இருக்க வேண்டும். பெரும் பெரும் சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவுகளை படிக்கின்றனர். கவிஞர் தமது சமுதாயம் தொடர்பாக கவிதை கூறுகிறார். அவைகளுக்கு அவர்கள் முழக்கங்கள் இடுகின்றார்கள். ஆனால் பிறகு எந்த தாக்கமும் ஏற்படுவதில்லை. சமுதாயம் பிறகு அந்த முழக்கங்களின் காரணமாகவே வீழ்ச்சிக்கு இரையாகி விடுகின்றது. எனவே இந்த போதனை மற்றும் களப்பற்ற தன்மையின் தரத்தையே ஒவ்வொரு அஹ்மதியும் தம் முன்னால் வைக்க வேண்டும். வெறும் முழக்கங்கள் இடுவதற்கு அல்லது விருப்பத்திற்குரிய விஷயங்களை கேட்கிறோம் என்று இல்லாமல், அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்காக அவைகளின்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக விஷயங்களை கேட்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகவே ஒவ்வொரு அஹ்மதியும் இங்கு வர வேண்டும். வந்துள்ளீர்கள், இந்த நோக்கத்திற்காகவே வந்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, எந்த பணியானாலும் அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். எந்த விஷயமானாலும் அது இறைவனுக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த அடிப்படையை தன் முன்னால் வைக்க வேண்டும். நாம் நமது இந்த நாட்களை இறைவனை நினைவுகூர்வதில் கழிக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜலசா நிகழ்ச்சிகளை கேட்கும் போதும் உங்களுடைய நாவுகளை இறைவனை நினைவுகூர்வதில் நனைத்திருங்கள். அதன் பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொழுதும், சந்திக்கும் பொழுதும், மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் முழுவதுமாக அவைகள் மார்க்க விஷயங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களாகவும், திருக்குர்ஆன், ஹதீஸ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோக்கங்களை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது, மேலும் மார்க்கத்திற்காக துஆ செய்வதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். இறைவனை நினைவு கூறுவது தான் மனிதனுடைய சிந்தனைகளை தூய்மையாக்குகின்றது, மேலும் அவனை அல்லாஹ்வின் அருட்களுக்கு வாரிசாக்குகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் அழகிய முறையில் கூறியிருந்தார்கள். அதாவது, அல்லாஹ் கூறுகிறான், இறைவனை நினைவு கூறுங்கள். குறிப்பாக சபை கூடியிருக்கும் பொழுது அவைகளில் இறைவனை நினைவு கூறுங்கள். இதற்கு அல்லாஹ் என்ன நன்மை இருப்பதாக கூறியிருக்கிறான் என்றால், அல்லாஹ் கூறுகிறான், உஸ்குருல்லாஹ யஸ்குருக்கும். அதாவது, நீங்கள் இறைவனை நினைவு கூறுவீர்கள் என்றால் இறைவனும் உங்களை நினைவு கூறத் தொடங்கி விடுவான். எனவே எவரை இறைவன் நினைவு கூறுவானோ, எவரை இறைவன் அழைப்பானோ அவரை விட நற்பேறு பெற்றவர் வேறு யார் இருக்க முடியும்? இறைவனை நினைவு கூறுவது என்பது மிகப்பெரிய அருளாகும். அன்னார் அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், உங்களுக்கு ஏதேனும் அன்பளிப்பு கிடைத்தாலோ அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் இறைவனை நினைவு கூறுவதில் மூழ்கியிருங்கள். அல்லாஹ் அதனால் மகிழ்ச்சி அடைவான், உங்களை நினைவில் கொள்வான். அல்லாஹ் நினைவில் கொள்ளும் பொழுது பிறகு அவன் எந்த அன்பளிப்பும் இல்லாமல் விடுவதில்லை. அவன் அன்பளிப்புகளையும் வழங்குகின்றான். எனவே அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கு இந்த நாட்களில் குறிப்பாக இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். கலந்து கொள்பவர்களும் ஒவ்வொரு பணியாளர்களும் நாம் நம்முடைய நாவுகளை ஜிக்ரே இலாஹியில், அதாவது இறைவனை நினைவு கூறுவதில் நனைக்க வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அவ்வாறு இருக்குமென்றால் பிறகு இது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக உருவாகிவிடும் என்றால், நிச்சயமாக இதற்காகத்தான் ஜலசா நடத்தப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அனைவரும் கவனத்துடன் கேட்க வேண்டும், ஆழ்ந்து சிந்தித்து கேளுங்கள். ஏனென்றால் இது ஈமானின் விவகாரமாகும். இதில் சோம்பேறித்தனம், கவனமின்மை மிக மோசமான விளைவுகளை உருவாக்குகின்றன. எந்த மக்கள் ஈமானில் கவனமின்மையை கைக்கொள்வார்களோ அவர்களை நோக்கி ஏதேனும் விஷயம் கூறப்படும் பொழுது அவைகளை கூர்ந்து செவிசாய்க்க மாட்டார்களோ, பேசுபவரின் கூற்று எவ்வளவு உயர்தரமானதாக இருந்தாலும் பயனளிக்கத்தக்கதாகவும்
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது. அப்படிப்பட்ட மக்கள் தொடர்பாகத்தான் அவர்கள் காதுகளை கொண்டிருக்கின்றனர், ஆனால் கேட்பதில்லை, உள்ளங்களை கொண்டிருக்கின்றனர், ஆனால் புரிவதில்லை என்று கூறப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், எந்த விஷயம் எடுத்துரைக்கப்படுகிறது அதை கவனத்தோடும் கூர்ந்தும் செவிசாயுங்கள். ஏனென்றால் எவர் கவனத்துடன் செவி சாய்ப்பதில்லையோ அவர் நீண்ட காலம் வரை பயனளிக்கக்கூடிய ஒருவரின் அருகில் இருந்தாலும் அவருக்கு எந்த பயனும் விளையாது. நாம் இந்த விஷயங்களை ஆழ்ந்து கேட்கும் போதும் பிறகு அதன்படி அமல் செய்வதற்கான உறுதிமொழி ஏற்கும் பொழுதும் அதற்காக நமது உள்ளங்களை தூய்மையாக வைப்பதற்காக இறைவனை நினைவு கூர்வதில் நமது நாவுகளை ஈரமாக வைத்திருக்கும் போதுதான் இந்த 3 நாட்களில் பயன் கிடைக்க முடியும். ஜலசாவில் அமர்ந்து ஜிக்ரே இலாஹி செய்து வாருங்கள், துவா செய்யுங்கள், சலவாத் ஓதுங்கள். பிறகு நீங்கள் சொற்பொழிவுகளை கேட்கும் பொழுது குறிப்பான தாக்கம் உங்களின் மீது ஏற்படும். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நீங்கள் ஜலசாவின் நிகழ்ச்சிகளை கவனத்துடன் கேட்க மாட்டீர்கள் என்றால் பிறகு நீங்கள் இங்கு ஜலசாவிற்கு வந்து எந்த பயனும் இல்லை. எனவே இந்த விஷயத்தை நாம் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் நம்மை சீர்திருத்துவதாகும், நமது மார்க்க அறிவை அதிகப்படுத்துவதாகும், நமது ஆன்மீக நிலைகளை மேம்படுத்துவதாகும். அதற்காக நாம் முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நல்லொழுக்க ரீதியில் நமது நிலையை சீராக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்காக தியாகம் செய்யும் உணர்வை உருவாக்க வேண்டும். மனக்கசப்புகளை நீக்க வேண்டும். இதுவும் மிகப்பெரிய நோக்கமாகும். இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்றால் இதில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரோடு சகோதரத்துவம் அன்போடு நடந்து கொள்வார்கள் என்றால் எப்படிப்பட்ட நிலைமைகளும் சூழலும் உருவாகும் என்றால் அதில் அன்பு, நேசம், சகோதரத்துவம் போன்றவை இருக்கும். அதுவே இஸ்லாமிய போதனையின் சிறப்பும் ஆகும். அதன்படி அமல் செய்தவரே அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாகவும் அவனுடைய அருட்களை பெறக்கூடியவனாகவும் ஆக முடியும். அன்னார் தனது பல சொற்பொழிவுகளில் இதன் பக்கம் கவனமூட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஜலசாவில் வருவதின் ஒரு முக்கிய நோக்கம் உயர் நல்லொழுக்கத்தை அடைவதாகும். மேலும் கூறியுள்ளார்கள், அந்த உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது எல்லா புறமும் இருக்க வேண்டும். சில வேளைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கசப்புகளும் சண்டைகளும் ஏற்பட்டு விடுகின்றன. எதுவரை என்றால் சில வேளைகளில் பணியாளர்கள் இடையிலும் சண்டைகள் ஏற்பட்டு விடுகின்றன. அவ்வாறு ஒருபோதும் நிகழக்கூடாது. எப்பொழுதும் சிறந்த ஒழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனவே இதன் பக்கம் பணியாளர்களும் விருந்தினர்களும் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நல்லொழுக்கம் எப்பொழுதும் உயர்வானதாக இருக்க வேண்டும். எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கு எப்பொழுதும் துவா செய்ய வேண்டும். அதே போன்று ஜலசா தொடர்பாக இன்னும் சில விஷயங்களையும் கூற விரும்புகிறேன். முதல் விஷயம் என்னவென்றால், ஜலசாவின் நாட்களில் நீங்கள் எங்கு தங்குபவர்களாக இருந்தாலும் பள்ளி வாயிலுக்கு செல்லும் போதும், குறிப்பாக லண்டனில் பைத்துல் ஃபுதூஹ் அல்லது மஸ்ஜித் ஃபசல் அல்லது இஸ்லாமாபாத் அல்லது இங்கு செல்லும்போது உங்களுடைய அண்டை அயலாரையும் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களது உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துங்கள். சாலை விதிகளை பேணுங்கள். கூட்டத்தின் காரணமாக சில வேளை போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி விடுகிறது. மேலும் மக்களின் வீடுகளுக்கு முன்னால் எந்த வகையான குப்பைகளையும் போடாதீர்கள். குழந்தைகளை உடைய பெண்களுக்கு என தனியாக கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கு தனியாக இருக்கின்றது. பெண்கள் எவ்வித பிடிவாதமும் இன்றி அந்த குழந்தைகளை உடைய கூடாரங்களில் இருக்க வேண்டும். மேலும் அங்கு எவ்வித கூச்சலும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில வேளைகளில் என்ன நடக்கிறது என்றால், குழந்தைகள் குறைவாகவே சத்தமிடுகின்றனர். ஆனால் பெண்கள், நாம் இந்த கூடாரத்துக்கு வந்துவிட்டோம், எனவே இங்கு பேசுவது ஆகுமானதாகும் என்று கருதி கொள்கின்றார்கள். எனவே அவர்களும் இந்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். சொற்பொழிவுகளை கேட்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நிகழ்ச்சிகளை ஆழ்ந்து கேட்க வேண்டும். அவர்கள் தங்களது முன்மாதிரியை காட்டுவார்கள் என்றால் குழந்தைகளும் அமைதியாக கேட்பார்கள். சில பெண்கள் மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் குழந்தைகளுக்கு எவ்வாறு தர்பியத் வழங்கியுள்ளார்கள் என்றால், அவர்களின் கவனத்தை திருப்புவதற்கு அவர்களின் கைகளில் ஏதேனும் பொருளை கொடுத்து விடுகின்றார்கள். அதன் காரணமாக குழந்தைகளும் அதில் மூழ்கி இருக்கின்றார்கள்.
தாய்மார்கள் எளிதாக நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள். ஆனால் சிலர் எவ்வாறு உள்ளனர் என்றால், அவர்கள் பரஸ்பரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாக ஏற்பாட்டாளர்களும் முறையீடு செய்கின்றனர். இந்த முறையீடு ஒருபோதும் உருவாகக்கூடாது. அவர்கள் தடுக்கப்பட்டால் பிறகு அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் தவறு இருபுறமும் இருக்கின்றது. ஏதேனும் ஒரு பணியாளர் கடுமையாக பேசிவிட்டால் பிறகு விருந்தினர் தரப்பிலிருந்தும் கடுமையாக பதில் கொடுப்பதனால் விஷயம் மேலும் மோசமாகி விடுகிறது. எனவே எந்த தரப்பிலிருந்தும் எவ்வித தவறும் நிகழாது இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பு மற்றும் நேசத்தின் சூழல் உருவாக வேண்டும். இதேபோன்று பார்க்கிங் மற்றும் நுழைவாயில் உட்பட அனைத்து ஏற்பாடுகளிலும் விருந்தினர்கள் பணியாளர்களோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதன் மூலம் அனைத்து ஏற்பாடுகளும் எளிதாகவும் தங்கு தடையின்றியும் நடக்க முடியும். அதேபோன்று விருந்தினர்களும் தமது அக்கம்பக்கத்து சூழலில் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பொருளை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவியுங்கள். ஒருவர் மற்றவரை கண்காணியுங்கள். ஏதேனும் தீயவர் தீமை விளைவிக்கும் எண்ணம் கொண்டிருந்தாலும் கூட விலகிவிடுகின்றார் அல்லது எச்சரிக்கையாகி விடுகின்றார். அவருக்கு தீங்கிழைப்பதற்கான துணிச்சல் ஏற்படுவதில்லை. எனவே ஒவ்வொரு வரக்கூடியவரும் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அவரும் சூழலை பாதுகாப்பாக வைப்பதற்கு அக்கம்பக்கத்தை கண்காணிக்க வேண்டும். அதேபோன்று ஒழுங்கு நெறிகளை பேணச் செய்யும் துறையுடனும் மக்கள் முழுமையான முறையில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். உங்களுடைய அடையாள அட்டைகளை எப்பொழுதும் உங்களோடு வைத்திருங்கள். பரிசோதனையின் போது காட்டுங்கள். தங்குமிடங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய விலை மதிப்புள்ள பொருட்களை அங்கு விட்டுச் செல்ல வேண்டாம். இங்கு நிச்சயமாக பாதுகாப்பிற்கான ஏற்பாடு இருக்கிறது தான். ஆனாலும் கூட உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்களை, உதாரணமாக பணம் போன்றவற்றை தங்களோடு எடுத்துச் செல்லுங்கள். அதன் மூலம் இழப்பு ஏற்படுவதற்கான எந்த சாத்தியமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்கள் அனைவரையும் இந்த ஜலசாவிலிருந்து முழுமையான முறையில் பலனடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இதன் அருட்களில் இருந்து பயனடைபவர்களாக இருப்பீர்களாக. இங்கிருந்து திரும்பிச் செல்லும் பொழுது உங்களுடைய மடியை அல்லாஹ்வின் அருளால் நிரப்பிச் செல்பவர்களாக இருப்பீர்களாக. அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாபவர்களாக திரும்புவீர்களாக. அல்லாஹ் எப்பொழுதும் வாழ்நாளில் உங்களின் மீதும் உங்களுடைய சந்ததிகளின் மீதும் அருள் புரிவானாக. எப்போதும் அஹ்மதியத்தின் பயன் தரக்கூடிய ஓர் இருப்பாக இந்த உலகில் வாழ்வை கழிப்பவர்களாக இருப்பீர்களாக. உங்களுடைய சந்ததிகளும் அதே போன்று ஒரு தூய பயன் தரக்கூடிய இருப்பாக உலகில் வாழ்வை கழிப்பவர்களாக இருக்கட்டுமாக. அல்லாஹ் கியாமத் வரை இதை தொடரச் செய்வானாக. இறுதியில் இதையும் கூறிவிடுகின்றேன். கடந்த ஆண்டுகளைப் போன்று இந்த ஆண்டும் பல்வேறு துறைகளில் கண்காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன. நல்ல தகவல்களை தரக்கூடியதாகவும் அறிவை மேம்படுத்தக்கூடியதாகவும் உள்ளம் கவரக்கூடியவைகளாகவும் அவை உள்ளன. அவைகளையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரே இடத்தில் எல்லா கண்காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று புத்தக அரங்கிலும் புதிய புத்தகங்கள் வந்துள்ளன. அங்கும் கண்டிப்பாக செல்லுங்கள். இடைவேளையில் கடைவீதிகளில் சுற்றி பொருள்களை வாங்குவதிலேயே இருந்து விடாதீர்கள். மாறாக இந்த ஆன்மீக உணவு தட்டிலிருந்தும் பயனடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي
يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر